வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனிய பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட அவரு பைய கையில எடுத்துக்கிட்டு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லாம தான் இங்க இருந்து போறேன் மச்சான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வேல்ஸ் வீட்ல பாட்டி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, உங்ககிட்ட நான் எனக்கு அத கூட இத கூடன்னு எல்லாம் வேண்டல. நான் போய் சேர்றதுக்குள்ள என் மக கோமதி கிட்ட 2 வார்த்தை பேசணும்னு நினைச்சேன். அத நீ நல்லபடியா நடத்தி குடுத்துட்ட. அதே மாதிரி என் பையன் கல்யாணத்தையும் நீ நல்லபடியா நடத்தி குடுத்துரு. கோமதியோட புருஷன் மனச மாத்தி என் பையன் எப்பவுமே இங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துடு. உன்னதான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு எதிரில இருக்க முருகன் கிட்ட மனசு உருகி வேண்டிட்டு இருக்காங்க பாட்டி. அப்போ முருகன் சிலை மேல இருந்த ஒரு சாமந்தி பூ டொப்புன்னு கீழே விழ பாட்டி ரொம்பவே பிரமிச்சு போய் நெகிழ்ச்சியோட ரொம்ப நன்றி கடவுளே, போதும் போதும் இது போதும் அப்படின்னு சந்தோஷத்தோட வடிவு அம்மாடி, வடிவு மாறி, அம்மாடி என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிச்சனுக்கு பரபரப்பா வர்றாங்க. இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் ரத்தங்கிறாங்க வடிவு. அம்மாடி, இங்க பாரு, மாவு இருந்ததுன்னா 2 மசால் தோசை ஊத்தி வச்சுது. இப்ப வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமா சொல்ல வடிவு உங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அத்தை, உங்களுக்கு தான் மசால் தோசையே பிடிக்காதே அப்படின்னு கேட்க, ஐயோ எனக்கு இல்லடி, பழனிக்குங்கிறாங்க பாட்டி. மாறி அவங்கள பாத்துட்டு இருக்க, தம்பி வந்திருக்காரா அப்படின்னு வடிவு கேட்க, இன்னும் வரல, வரப்போறான், நிரந்தரமா நம்ம கூடயே தங்க போறான் அப்படின்னு பாட்டி சொல்ல 2 பேரும் அப்படியே திகைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறீங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, சுத்தமா இல்லங்கிறாங்க மாறி. வருவான், கண்டிப்பா வருவான் அப்படின்னு பாட்டி சொல்ல, எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? நீங்க ஏதாவது கொழுந்தனார் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு மாறி கேட்க, பதில் சொல்லாம பாட்டி வாசலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்த அப்படின்னு மாறி கேட்க, அவங்கிட்ட பேசல, ஆனா அவன் யார் சொன்னா கேப்பானோ அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, புரியலையேன்னு மாறி கேக்குறாங்க. கோமதி புருஷன்கிட்ட பேசியிருக்கேம்மா அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மாறி. இது எப்போ சொல்லுங்க தன்னை வடிவு கேட்க, நேத்து ராத்திரி அவரு கடை அடிச்சிட்டு வரும்போது பேசினேன். பழனி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவனை இங்க அனுப்பி வைக்கிறதுதான்ப்பா ஒரே வழின்னு சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, யோசிக்கிற வடிவு அவரு அதுக்கு ஒத்துக்கிட்டாரான்னு கேக்குறாங்க. சரின்னு சொன்னாரான்னு வடிவு கேட்க, இல்ல அப்படி எதுவும் சொல்லல, ஆனா நான் சொன்ன உடனே யோசிச்சாரே, கண்டிப்பா அனுப்பி வைப்பாருமா அப்படின்னு பாட்டி சொல்ல, வடிவும் மாறியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏமா, என் பையன் பழனி இங்க வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, அத்தை, தம்பி இங்க வர்றதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வடிவு சொல்ல, விருப்பம்லாம் நிறைய இருக்கு அத்தை, ஆனா நம்பிக்கை தான் இல்ல அப்படின்னு மாறி சொல்றாங்க. இல்ல இல்ல, வருவான்டி, அவன் கண்டிப்பா வருவான். இதோ இப்ப சாமி கும்பிடும்போது கூட கண்டிப்பா என் பையன் பழனி வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி கிட்ட இருந்து பூ கீழே விழுந்துச்சு, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு தெரியுமா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் அங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு வெளியே போக, நம்பிக்கை இல்லாம நின்னுட்டு இருந்துக்கிறாங்க 2 பேரும். ஏங்கா, கொழுந்தனார் வருவாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மாறி கேட்க, தெரியலையே மாறி, வந்தா நல்லா இருக்கும்னு வடிவு சொல்றாங்க. பழனியோட கால்கள் மலைய கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி மெதுவா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மைல் கணக்கா நடந்துகிட்டே இருக்கிற ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்காரு. அவரோட முகம் தன்னை போல எதிர் வீட்டை திரும்பி பாக்குது. என்னையே வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்கல்ல மச்சான், பாத்துக்கிடுறேன் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு முகத்தை திருப்புற ஒரு வேல்ஸ் வீட்டை பாக்குறாரு. பாட்டி நில கொல்லாம வீட்டுக்குள்ளேயே நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 11 மணிக்கு மில்லுக்கு வாங்க, அங்கதான் இருப்போம்னு யார்கிட்டயும் போன்ல முத்துவேல் பேசிட்டு இருக்காரு. கையில பையோட பழனி வாசப்படியில வந்து நிக்க பாத்துட்டு இருக்க பாட்டியோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. டேய் பழனி, பழனி, வந்துட்டியா வந்துட்டியாயா, அம்மா கிட்டயே வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, உள்ளர போலாம் வா, வாய்யா உள்ளர வா, வா 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 பழனி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவரோட கைய புடிச்சு கூட்டிட்டு உள்ளர வர்றாங்க. வாங்க பேசிக்கலாம்னு போன வைக்கிறாரு முத்துவேல். அவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்க சக்திவேல், ஏய், நேத்து எங்க 2 பேரையுமே திட்டிட்டு போன, இந்த பக்கமே வரமாட்டேன்னு நினைச்சோம், பையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாரு. நான் தான் பழனியை இங்க வர சொன்னேன், இங்க பாருங்க பழனி இனிமே இங்கதான் இருக்க போறான் அப்படின்னு பாட்டி சொல்ல, யோசனையா பாக்குறாரு சக்திவேல் அவங்க அண்ணனை. அப்படியே சித்தப்பா அப்படின்னு குமரவேல் கேட்க, வாய துறக்க ஆமா ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு பழனி. அதிசயமா இருக்குன்னு குமரவேல் சொல்ல, ஏண்டா நிஜமாவே இங்கதான் இருக்க போறியா அப்படின்னு சக்திவேல் கேட்ட, அதுக்கும் ஆமான்னு தலையாட்டுறாரு பழனி. ஆமா அப்படின்னு சொல்ல, இதோ பாருடா, மளிகை கடைக்காரனால இனிமே எதுவுமே கிழிக்க முடியாதுன்னு உனக்கு இப்பவாவது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சக்திவேல் சிரிக்க முத்துவேலும் சிரிக்கிறாரு. அவங்கள முறைக்கிறாரு பழனிவேல். ஏய்
பழனி இங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க. இங்க இருந்தாதான் உங்களுக்கு கௌரவம்னு சொன்னீங்க. அதான் வந்துட்டான்ல. அப்புறம் எதுக்குடா இப்ப தேவையில்லாம குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு பாட்டி கேட்க, ஆத்தா குத்தி குத்தி எல்லாம் பேசல. சொன்னோம் அப்படிங்கிறாரு சக்திவேல். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வாய மூடிட்டு இருந்தா போதும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அது சரிங்கிறாரு சக்திவேல். இனி இங்கதான் இருப்பியா? இல்ல 4 நாள்ல பைய தூக்கிட்டு ஓடி போயிருவியா? அப்படின்னு முத்துவேல் கேட்க, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டான்பா. இங்கேயேதான் இருப்பான்னு பாட்டி சொல்றாங்க. ஆத்தா அத அவன சொல்ல சொல்லு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சொல்லுடா அப்படின்னு பழனிகிட்ட கேக்குறாங்க பாட்டி. என்னடா சொல்லு, இங்கதான் இருப்பியா அப்படின்னு முத்துவேல் கேட்க, அதுக்கும் ஆமான்னு தலையாட்டுறாரு பழனிவேல். முத்துவேல் பாடுறாங்கிற மாதிரி உதட்ட பிதுக்க சக்திவேல் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. எழுந்து நிக்கிற முத்துவேல், ரொம்ப சந்தோஷம்டா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு ஓ இடம் எதுன்னு புரிஞ்சுது. இதுதான் உன் வீடு. இனிமே நீ சந்தோஷமா இரு. வேலையெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். தோணுச்சுன்னா மில்லுக்கு வா. தோணலையா பிரச்சனையே இல்ல. நல்லா படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. டேய் அப்படின்னு சக்திவேல் கூப்பிட அவரை பாக்குறாரு பழனி. இங்க உன்னை யாரும் 5 மணிக்கு எழுப்பி விட மாட்டாங்க. நைட்டு 10 மணி வரலும் பொட்டலம் கட்டுன்னு யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ராஜா மாதிரி இருக்கலாம்டா நீ இந்த வீட்ல அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. டேய் நான் உடனே புரோக்கர் கிட்ட பேசுறேன். நல்ல பொண்ணா பாக்க சொல்றேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்லன்னு அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறாரு பழனிவேல். ஏன்டா இன்னும் கோவம் குறையலையா உனக்கு? எதிர்த்த வீட்டுக்காரன் பொண்ணு பார்த்தா அவன் தராதரத்துக்கு தான் பாப்பான். அதனாலதான் வேண்டான்னு சொன்னோம். அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக எப்பவுமே உன்னை இப்படியே வச்சிருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இல்ல. நல்ல படிச்ச அழகான பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இனிமே உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சுக்கடா அப்படிங்கிற சக்திவேல் மாறி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்கன்னு கேட்க, மாடியில வலது பக்கம் இருக்க ரூம் இருக்குல்ல, அதை இவனுக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிங்கன்னு தலையாட்டுறாங்க மாறி. சரியா சாப்பிட்டிருக்க மாட்டான். முதல்ல இவனை சாப்பிட வைங்க, நாங்க மில்லுக்கு போயிட்டு வர்றோம். வா சக்தி அப்படின்னு முத்துவேல் கிளம்ப சக்திவேலும் பின்னாடியே போறாரு. ஆத்தா ரொம்ப ஆடாதன்னு சொல்லிட்டு போறாரு சக்திவேல். இவன் ஒருத்தன் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க பாட்டி. கொழுந்தனாரே, அத்தை சொன்னப்போ கூட நீங்க வருவீன்னு நான் நம்பவே இல்ல அப்படின்னு மாறி சொல்றாங்க. சரி தம்பி, உங்களுக்கு சுட சுட மசால் தோசை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சந்தோஷமா போறாங்க வடிவு. எல்லாரும் போனதும், ஆத்தா நான் இங்க வரப்போறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பழனி கேட்க, பாட்டி என்ன சொல்றதுன்னு தடுமாறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அத்தை தான் கோமதி வீட்டுக்காரர்கிட்ட பேசி உங்களை இங்க அனுப்ப சொன்னதுன்னு மாறி போட்டு உடைச்சிடுறாங்க. பழனி பயங்கர அதிர்ச்சியோட அம்மாவை பார்க்க, உனக்கு ஒரு நல்லது நடத்தி பார்க்கணும்னு அம்மாவுக்கு ஆசை இருக்காதாப்பா? அதான் உன்னை இங்க அனுப்ப சொன்னேன். டேய் பழனி, நீ இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பா இனி அடுத்தது உன் கல்யாணம் தான் அப்படின்னு பாட்டி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அவங்களே வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க பழனி, இப்படி பண்ணிட்டு ஆத்தான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. ராஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட வந்துகிட்டு இருக்க, கதிர் அங்க நின்னுட்டு இருக்காரு. ராஜி அங்க பாருடி யார் நின்னுட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, கதிரை பாக்குற ராஜியோட நடையில வேகம் குறைஞ்சிடுது. டிராப் பண்ணிட்டு இருந்தவரு இப்ப பிக்கப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரான்னு அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன் அப்படிங்கிற ராஜி கதிர்கிட்ட வர, பை ராஜி நாங்க வர்றோம்னு கிளம்புறாங்க அவங்க 2 பேரும். கதிர்கிட்டே அவங்க பை சொல்ல, கதிரும் பை சொல்றாரு. நீ இங்க என்ன பண்றேன்னு கதிர்கிட்ட ராஜி கேட்க, இல்ல உங்க காலேஜ்ல பாடம்லாம் ஒழுங்கா நடத்துறாங்களான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேங்கிறாரு கதிர். விளையாடாம சொல்லுன்னு ராஜு கேட்க, அது போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்க அப்படின்னு கதிர் குனிஞ்சு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு ராஜு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, இன்னைக்குதான் என்னோட ஃப்ரெண்டு சொன்னா. ஒருவேளை உன்னோட சேவை இந்த நாட்டுக்கு தேவைங்கிறதுனாலயே என்னமோ நீ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரம் எக்ஸாம் நடக்க போகுதாம். டேட் இனிமேதான் சொல்லுவாங்களாம். எக்ஸாம் எங்க தெரியுமா அப்படின்னு கதிர் கேட்க, பிரமிப்புல இருந்து விடுபடுற ராஜு. எங்கன்னு கேக்குறாங்க. சென்னையில அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க ராஜு. என்ன ஓ, நீயும் கலந்துக்கிறல்ல இந்த எக்ஸாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, சும்மா விளையாடாதேங்கிறாங்க ராஜி. யார் விளையாடுறது? வேற வேலை இல்லாம தான் காலங்காத்தால எந்திரிச்சு உங்க கூட கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? எல்லாம் உன்னை போலீஸ் ஆக்கதான். இங்க பாரு ராஜி, அடுத்த வாரம் நாம சென்னைக்கு போறோம், எக்ஸாம் எழுதுறோம். சே நாம சென்னைக்கு போறோம், எக்ஸாம் நீ எழுதுற, கலக்கற அப்படின்னு கதிர் சொல்ல, நம்பிக்கை இல்லாம அதெல்லாம் நடக்காது. ஏன் விடு அப்படின்னு ராஜி வெறுப்பா சொல்றாங்க. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நடக்கும். கதிரை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி நம்பிக்கை இல்லாம பாத்துட்டு இருக்காங்க. நம்புமா சைக்கிள்ல ஏறுங்கிறாரு கதிரு. எங்க போறோம் அப்படின்னு ராஜி கேட்க, இப்பவே கிளம்புனாதானே அடுத்த வாரத்துக்குள்ள சென்னை போய் சேர முடியும் அப்படின்னு கதிர் சொல்ல, சுயநினைவுக்கு வர்ற ராஜி திடுக்கிட்டு ஆன்னு கேக்குறாங்க. உடனே கலகலன்னு சிரிக்கிற கதிர், சும்மா சொன்னேன் ஏர் சைக்கிள்ல போலாம் அப்படின்னு சாதாரணமா சொல்ல, வீட்டுக்கு தானே போறோம்னு ராஜு கேக்குறாங்க. வீட்டுக்கு தான் போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கதிர் சொல்ல, எங்க போறோம்னு கேள்வி கேக்குறாங்க ராஜி. வா சொல்றேன்னு கதிர் சொல்ல, சுத்தி வந்து சைக்கிள்ல ஏறிக்கிறாங்க ராஜு. சைக்கிள ஸ்டார்ட் பண்றாரு கதிர். போலாமான்னு கேட்க ராஜு தலையாட்ட, சைக்கிள் போயிட்டு இருக்கு. இறங்குன்னு கதிர் கையெடுக்க, கீழே இருக்கிற ராஜு, இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கேக்குறாங்க. ஷூ கடைக்கு எதுக்கு வருவாங்க, ஷூ வாங்கதான் அப்படின்னு கதிர் சொல்ல, இன்னமும் நம்ப முடியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க ராஜி.
வா உள்ள போலான்னு கதிர் சொல்ல என்னன்னு கேட்டுக்கிட்டே கூட நடக்குறாங்க ராஜி. கதிர் உள்ளர வந்து அங்க இருக்க சேல்ஸ் பர்சன் அண்ணன்னு கூப்பிட வாங்க தம்பிங்கிறாங்க. இவங்களுக்கு ரன்னிங் ஷூ காமிங்க அப்படின்னு கதிர் சொல்ல சரிங்க தம்பிங்கிறாரு. உன்னோட ஷூ சைஸ் என்ன சொல்லு தெரியாதா? அண்ணே நீங்க மெஷர் பண்றதுக்கு ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல அதை எடுத்துட்டு வாங்க என்ன சைஸ்ன்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும் போதே திகைப்புல இருந்து வெளியே வர்ற ராஜி இல்ல என் சைஸ் 6 தாங்கிறாங்க. 6 ஆன்னு கதிர் சொல்ல சரிங்க தம்பி அப்படிங்கிற ஒரு ஷூ எடுத்து கொடுத்து இதை போட்டு பாருமான்னு சொல்றாரு. ராஜி அதை கையில எடுத்து திருப்பி திருப்பி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வேற ஒண்ணு எடுத்து வைக்கிறாரு. அண்ணா வேற ஏதாவது இருக்கான்னு ராஜி கேட்க காட்டுறமான்னு வேற ஒரு கிரே கலர் ஷூ எடுத்து காமிக்கிறாரு. இல்ல இந்த மாதிரி காஸ்ட்லியா வேண்டாம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஏதாவது இருந்தா காட்டுங்கன்னு ராஜி சொல்றாங்க. 1000 ரூபாய்க்கு எல்லாம் ரன்னிங் ஷூ கிடைக்காதுமா அப்படின்னு அவரு சொல்ல சரி அப்போ ஒரு 1500 ரூபான்னு கேக்குறாங்க ராஜி. சரி காட்டுறேன்னு அவர் திரும்ப அதுவரையிலும் வேற பக்கம் போய் ஷூ எல்லாம் பாத்துட்டு இருந்த கதிர் பக்கத்துல வர்றாரு. டேய் ரேட் அதிகமா இருக்குங்கிறதுனாலதான் அவர் காட்டுற ஷூ எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க ஆமா பின்ன என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்குன்னு ராஜி சொல்றாங்க. உன்னை யார் காசு கொடுக்க சொன்னா நான் வாங்கி தரேன் காசை பத்தி கவலைப்படாம வாங்கிக்க. அண்ணே நீங்க நல்ல ஷூவா காமிங்கன்னு கதிர் சொல்றாரு. நீ எதுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ராஜி கேக்குறாங்க. சும்மா எல்லாம் இல்ல நீ போலீஸ் ஆன பிறகு மாசம் சம்பளம் வரும் இல்ல அப்ப வட்டியும் முதலுமா எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற கதிர். அண்ணே மேடம் பெரிய போலீஸர் ஆபீசர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்ல அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் பாங்குறாரு கடைக்காரரு. இங்க பாரு புடிச்சதை எடுத்துக்கோ விலைய பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிற கதிரு. அண்ணே பிராண்டட் ஷூவா காட்டுங்கன்னு சொல்றாரு. சரிப்பாங்கிறவர் உள்ளர போறாரு. இத பாருங்க நல்லா இருக்கும்னு கையில கொடுக்க ராஜி வாங்கி பாக்குறாங்க. போட்டு பாருமா அப்படின்னு அவர் சொல்ல ஒரு நேவி ஷூவை ட்ரை பண்றாங்க ராஜி. சைஸ் கரெக்டா இருக்கும் நடந்து பாருமான்னு அவர் சொல்ல ராஜி எங்கேயும் அங்கேயுமா நடந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. சரியா இருக்கா கிரிப்பா இருக்கான்னு கேட்க கிரிப்பா தான் இருக்குன்னு ராஜி சொல்றாங்க கதிர் கிட்ட. ஆனா இத பில் போட்டுருங்கன்னு அப்படின்னு கதிர் அந்த பாக்ஸ கொடுக்க பேக்ல இருந்து என்னவோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கதிர் கேக்குறாரு. பர்ஸ் எடுக்கிறேன்னு ராஜி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உள்ளர வை நீ எதுக்கு பர்ஸ் எடுக்கிறேன்னு கதிர் கேக்குறாரு. இல்ல என்கிட்ட இருக்க காசை நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ராஜி சொல்ல யாராவது கேட்டாங்களா அதெல்லாம் வேணாம் உள்ளர வைங்கிறாரு கதிரு. அவரோட பேக்ல இருந்து பர்ஸ் எடுத்து பணம் எடுக்க நானும் கொஞ்சம் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னு ராஜி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பேசாம இரு அப்படிங்கிற கதிர் பைக்குள்ள அங்கங்க இருந்து சில்லறையா எடுத்துட்டு இருக்காரு. இத கொஞ்சம் சங்கடமா ராஜி பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் டெலிவரி பண்ண போது கிடைச்ச டிப்ஸ். சரி சரியாதான் இருக்கு வா போலாம் அப்படின்னு அவர் முன்னாடி நடக்க கொஞ்சம் சங்கடமா ராஜு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ணா இந்தாங்க கரெக்டா இருக்காங்கன்னு பாத்துக்கங்கன்னு பணத்தை கதிர் கொடுக்க அதை வாங்கி எண்ணி பாத்துட்டு கரெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஷூ ஒரு பேக்ல போட்டு இந்தாங்கன்னு நீட்டுறாரு. அதை வாங்குற கதிர் இந்தா பாரு இனிமே இதை போட்டுட்டு தான் ஓடணும். அடுத்த வாரம் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு விசாரிச்சு சொல்றேன் அதன்படி படி சரியா இந்தா புடின்னு நீட்ட கதிரையே பாத்துட்டு இருக்க ராஜி கைய நீட்டி வாங்கிக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட்ங்கிற ஒரு அண்ணன் வரேன்னு சொல்லிட்டு நடக்க ராஜி அங்கேயே நிக்கிறாங்க. நாளைட்டு போற கதிர் என்ன பண்ற வா போலாம் அப்படின்னு சொல்ல ராஜி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் பழனி கொஞ்சம் வெத்தலை மடிச்சு கூட ஆத்தாவுக்கு அப்படின்னு சொல்ல நீயே மடிச்சுக்க ஆத்தா அப்படின்னு பழனி சொல்றாரு. பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்ட அன்னைக்கு எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான்டா இப்பவும் இருக்க ஒரு துளி அளவு கூட மாறலடா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அவரோட கைய ஒரு மாதிரி வெறுப்பா பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு பழனி. ஏன்பா பழனி இங்க வந்தது பிடிக்கலையா? இதோ பாருப்பா இது நம்ம வீடு நீ கலகலகலன்னு எப்பவும் இருக்க மாதிரி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே கொழுந்தனாரே ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டுக்கிட்டு மாறி வர்றாங்க. இல்ல நீ வேண்டான்னு பழனி சொல்ல சூப் வச்சு குடுக்கட்டுமா ஆட்டுக்கால் இருக்குன்னு மாறி ஆர்வமா சொல்றாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு பழனி சொல்றாரு. என்னங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்கும் போதே வடிவு அப்படின்னு முத்துவேல் கூப்பிட அவர் பின்னாடி 2 வேல்ஸும் வர்றாங்க. இதோ வந்துட்டேங்க அப்படின்னு வடிவு வேகமா அங்க ஓடி வர்றாங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்னடா அப்படின்னு தம்பி முதுகுல ஒரு தட்டு தட்டுறாரு சக்திவேல். வடிவு கொண்டு வந்து குடிக்கிறாரு முத்துவேல். ஏண்டி நான்லாம் தண்ணி குடிக்க மாட்டேனா என்ன அப்படின்னு பக்கத்துல நிக்கிற மாறிக்கிட்ட சக்திவேல் கேட்க நீங்க என்ன பாலைவனத்துல இருந்தா வர்றீங்க இல்ல தண்ணி இருக்கும் கார்ல கூட 4 பாட்டிலையும் 4 பக்கமும் புடிச்சு வச்சிருக்கேன் இதோ டைனிங் டேபிள்ல கூட தண்ணி இருக்கே அப்படின்னு மாறி சொல்ல முறைக்கிறாரு சக்திவேல். இதோ எடுத்து தரணுமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மாறி அங்க இருந்து போக எல்லாம் நீ குடுக்கற இடம் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்தி கொண்டு வந்து நீட்டுறாங்க மாறி. அதை வாங்கி சக்திவேல் குடிச்சிட்டு இருக்க. என்ன சித்தப்பா வாய் ஓயாம எஃப்எம் ரேடியோ மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க இப்ப அமைதியா இருக்கீங்க முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்லையே அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. டேய் இப்ப சிரிப்பு எப்படி வருதுன்னு மட்டும் நீ பாரு அப்படிங்கிறவங்க அதை குடுடான்னு சொல்ல குமரவேல் எதையோ எடுத்து குடுக்கறாரு. அதை வாங்கிக்கிட்டு டேய் இந்தாடா என்னடா முழிக்கிற வாங்கி பாருடா அப்படின்னு பழனிவேல் கிட்ட நீட்ட அவர் அதை கையில வாங்குறாரு. எல்லாரும் அதை ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பாக்குற நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி சல்லடை போட்டு சலிச்சு அழகான பொண்ணா பாத்துருக்கோம் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. டேய் அந்த பொண்ணோட அப்பா பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு வீட்டுக்கு ஒரே பொண்ணுடாங்கிறாரு சக்திவேல். இது மதுரைக்கார பொண்ணுடா நம்மள மாதிரியே மதுரையில அவங்களுக்கு ஒரு பெரிய மில்லு இருக்கு கார குடும்பம்
பொண்ணோட வீடு பிள்ளையார்பட்டிடா. பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அழகா இருக்கா, நல்ல குடும்பம்டா அப்படின்னு சக்திவேல் சொல்ல சுவாரஸ்யமே இல்லாம பேசாம முகத்தை திருப்பிக்கிறாரு பழனி. இந்த பொண்ணு அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்கப்பா எல்லா டீட்டெயிலும் போட்டோலயே பின்னாடியே எழுதி இருக்குப்பா. அவரே படிச்சு தெரிஞ்சுப்பாரு சித்தப்பாவே. நீங்க பாருங்க சித்தப்பா அப்படிங்கிறாரு குமரவேல். நல்லா பாருடா, எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நாம பொண்ணு போய் பார்க்க வேண்டாம், அவங்களையே நம்ம வீட்டுக்கு வர வச்சிடுவோம். என்ன அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. ஓ மளிகை கடை மச்சான் சவால் விட்டான்ல, அவனால எதுவும் செய்ய முடியல. சக்திவேல் முத்துவேல் நாங்க இருக்கோம். தை மாசம் முடியறதுக்குள்ள ஊரே மெச்சற மாதிரி உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல எந்த பதிலும் சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்காரு பழனி. இங்க பாருங்க, எடுத்தோம் கௌத்தம்லாம் அவனுக்கு அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம். நல்லா விசாரிச்சு நல்ல பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும். இந்த அடாவடி எல்லாம் வேண்டாம் சரியான்னு பாட்டி சொல்ல சக்திவேல் முறைக்கிறாரு உங்க அம்மாவை. ஆத்தா இந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்னு புன்னகை மன்னனா சொல்றாரு முத்துவேல். டேய் நீ சொல்லுடா, உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க பேசாம முகத்தை திருப்பிக்கிறாரு பழனி. அதை எப்படி உடனே சொல்ல முடியும், கொஞ்ச நேரம் கொடுங்க தம்பி பாத்துட்டு சொல்லுவாரு அப்படின்னு வடிவு சொல்ல ஆ அப்படிங்கிறாரு சக்திவேல். சரி பாக்கட்டும் பாக்கட்டும் அப்படிங்கிற முத்துவேல் அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. பழனியோட முதுகுல தட்டி டேய் இங்க பாரு, உனக்கு நிச்சயம் பண்ணுனா கோவில்ல வச்சு அவன மாதிரி சிம்பிளா எல்லாம் பண்ண மாட்டோம். பாண்டியம்மாவன் கல்யாணம் நடந்துச்சுல்ல, அங்க வச்சுதான் உனக்கு நிச்சயமே நடக்கும். கல்யாணம் வேற லெவல், வேற லெவல்ல பெரிய மண்டபத்துல வச்சு ஊரே மெச்சிக்கிற மாதிரி ஜாம் ஜாம்னு நடத்துவோம். சீக்கிரம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு சக்திவேலும் எழுந்திருக்கிறாரு. என்ன என்ன சித்தப்பா சந்தோஷமா அப்படின்னு குமரவேல் கேட்க, ஏண்டா நீ போகல அப்படின்னு மாறி கேட்க குமரவேல் எழுந்திருச்சிடுறாரு. அம்மாவை ஒரு முறை முறைச்சிட்டு அப்பா பின்னாடி அவரும் போறாரு. தான் புருஷனை பத்தி கோமதி யோசிக்கிறத விட உங்க பிள்ளைங்க தான் அதிகமா யோசிக்கிறாங்க அத்தை அப்படின்னு மாறி சொல்றாங்க. ஏன்பா பழனி போட்டோ பாக்கலையாப்பான்னு அம்மா கேக்குறாங்க. அப்புறமா பாக்கலாம் அத்தா அப்படின்னு இன்ட்ரெஸ்டே இல்லாம பழனி சொல்றாரு. தம்பிக்கு அக்கா குடும்பம் நினைப்பாவே இருக்கும் போல இருக்குன்னு வடிவு சொல்றாங்க. இருக்காதாமா பின்ன, இம்புட்டு நாள் அவதானே அம்மாவா இருந்தா, அவ நினைப்பு இருக்கதான் செய்யும் அப்படின்னு பாட்டி சொல்ல எந்த பிடிப்புமே இல்லாம வெறுமையா எழுந்து நடக்கிற பழனி ஜன்னல் கிட்ட வந்து நின்னு எதிர் வீட்டை பாக்குறாரு. அங்க கோமதி முறத்துல எதையோ வச்சு பொறுக்கிட்டு திண்ணையில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களும் நிமிர்ந்து பார்க்க இவரு ஸ்கிரீனை மூடி விட்டுட்டு திரும்பிக்கிறாரு. அவரோட கண்கள்ல சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்கு. மீதி என்ன நடக்குதுங்கிறத பொங்கல் முடிஞ்ச உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.